மோசடி தான். சொல்லு, இடத்த சொல்லு, எங்க நடக்குது? எனக்கு தெரியாது. நீ காப்பாத்தணும்னு நினைக்கிற அந்த பெரிய மனுஷன் ஒரு கிரிமினல். அயோக்கியம். வீணா விசுவாசம் காட்டியும் பொண்டாட்டி புள்ளி அனாதாக்கிறாரு. சொல்லு, சொல்றா. எல்லாரும் நல்லா இருக்கணுமா, நீ மட்டும் சாகணுமா? முடிவு பண்ணிக்க. சொல்லு, அப்ப செத்துடா. ஆதாரம் இல்லாம தப்பிச்சுக்கிட்டு இருந்தால எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ரேஷன் கடைக்கு அனுப்ப வேண்டிய நல்ல அரிசியெல்லாம் திருட்டுத்தனமா பதுக்கி வச்சுட்டு இந்த புழுத்த அரிசியை தான் ரேஷன் கடைக்கு அனுப்புறான். கமான். பால் பவுடர்ல கலக்கிறதுக்காக மாவு. பருத்தி எண்ணெய் மக்கள் அன்றாடம் பயன்படுத்துற சமையல் எண்ணெயில கலக்கிறதுக்கு. சாப்பிடுற பொருள் எதையுமே விட்டு வைக்க. மரத்தூள், டீத்தூள்ல கலக்கிறதுக்கு. Seal everything and arrest everybody. CRPC கிரிமினல் தடை சட்டம் 44B படி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுமான வேல் மதுரவேல் IAS ஓட ஆர்டர். அரெஸ்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இந்த கலெக்டர் யாரும் செய்யாத துணிஞ்சு செஞ்சிருக்கீங்களே, பப்ளிசிட்டிக்காகவா? பப்ளிக்காக. எனக்கு சம்பளம் கொடுக்கிற பப்ளிக்க பாதிக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அதை அழிச்சு ஒழிக்கிறது அவங்களுக்கு நான் பண்ற வேலை. இந்த நடவடிக்கை தொடரும். தன்னுடைய குழந்தைக்கு வாங்குற பால் பாக்கெட்ல இருந்து வயசான பாட்டிக்கு வாங்குற மருந்து மாத்திரை வரைக்கும் தான் வாங்குற ஒவ்வொரு பொருளும் ஒரிஜினல் மக்களுக்கு நம்பிக்கை வர்ற வரைக்கும் என்னோட நடவடிக்கை தொடரும். இதனால சுயலாபத்துக்காக கலப்படம் பதுக்கல் பண்றவங்க எல்லாம் நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க நிறுத்துற வரைக்கும் நான் நிறுத்த மாட்டேன். அப்பவும் சம்பந்தப்பட்டவங்க நிறுத்தலனா நிறுத்த வைப்பேன். சார், ஊர்ல எவ்வளவு பிரச்சனைங்க இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு இந்த பிரச்சனை மட்டும் சார் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? கொலை கொள்ள கற்பழிப்பை விட 1000 மடங்கு கிரிமினல் தானே இந்த கலப்படம். இன்னைக்கு ஊர்ல திருமண மூலையெல்லாம் ஹாஸ்பிட்டலா இருக்கு, அத்தனையிலும் கூட்டமா இருக்கு. அதுக்கு காரணம் மக்கள் சாப்பிட வாங்குற ஒவ்வொரு பொருளையும் இவனுங்க பண்ணி வைக்கிற கலப்படம். குணமாக வேண்டிய அத்தனை நோயாளிகளும் இவங்க தயாரிக்கிற போலி மருந்தால பணமாகிட்டு இருக்காங்க. கேவலம் பிராந்திக்கும் விஸ்கிக்கும் இந்த விலை தானே நிர்ணயம் பண்ணி வைக்கிற அரசாங்கத்தாலேயே அத்தியாவசிய தேவையான அரிசிக்கும் பருப்புக்கும் விலை நிர்ணயம் பண்ண முடியல. ஏன்? அது காரணம் இவனுக்கு தான். சுயலாபத்துக்காக இவனுக்கு பண்ற பதுக்கல் தான். ஒரு நாள் காலையில குழந்தைக்கு எங்கேயுமே பால் கிடைக்காது, அரிசி கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. ஒரு நாள் 2 நாள் 10 நாள் சமாளிக்கலாம். அப்புறம் என்ன ஆகும்? வெறும் ரூபா நோட்டை திங்க முடியும். இவனுக்கு நினைச்சா இந்தியாவையும் இதே மாதிரி சோத்துக்கு வழி இல்லாத சொமாலியா மாதிரி மாத்த முடியுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? முடியில்லாத மண்ண கொடியில்லாத தலைவன் கேட்டியார பாத்துக்கிறீங்க, தெரியுதா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் சேரவனுக்கு பின்னாடி இருக்கிற ஆள் பலம், ஆயுத பலம், அரசியல் பலம், இதெல்லாம் பத்தி ஐ டோன்ட் கேர். சார், இது நீங்க கேட்டியாருக்கு விடுற எச்சரிக்கையா? இது எச்சரிக்கை இல்ல, கட்டளை கட்டளை கட்டளை. ஐயா, என்ன மன்னிச்சிருக்கையா, என்ன மன்னிச்சிருக்கையா, மன்னிச்சிருக்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டின கோட்டை சும்மா சுன்ற நேரத்தில் கலைச்சிட்டியடா. தெரியாம பண்ணிட்டேங்கய்யா, ஒன்னும் பண்ணிடாதீங்கய்யா. என் நிழல மிதிக்கிறவனையே நான் நெஞ்சில மிதிக்கிறேன். தெரியுங்கய்யா, என்ன கொன்னுடுவேன்னு சொன்னாய்யா. என் உயிருக்கு பயந்து. சட்டத்தை நாம கையில் எடுத்துக்க கூடாது. எதுக்கு கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு. போ, இவனை கோர்ட்ல போட. தெய்வமே, நம்ம உப்பத்தின்னு வளர்ந்தவன் இவன் நம்மளே காட்டி கொடுத்துட்டான். இந்த தொழிலில் மன்னிக்க முடியாத மிகப்பெரிய குற்றம் நம்பிக்கை துரோகம். அதற்கு கேட்டியார் சட்டப்படி மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன்.
டேய் அந்த அல்ல கைக்கு போன போடுறா. விடுங்க தெய்வமே, ஆள் தெரியாம அலப்பறம் பண்ணிருக்காம. நானே நேர்ல போய் அவனை நாரடிச்சு வந்துடுறேன். சார் ஒரு நிமிஷம். இப்ப சைன் பண்ணுங்க. அப்படியே சைன் பண்ணீங்கன்னா அடியில் இருக்கிற ஃபார்ம்ல உங்க கையெழுத்தோட இம்ப்ரெஷன் விழும். அதுல உங்களோட கையெழுத்த நீங்க போட்ட மாதிரி போட்டு வேற ஏதாவது எழுதி தப்பா யூஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. அதான். குட். ஏய் தல்லியா, என்னையா கலெக்டர்? நான் ஏதோ கலெக்டர்னா பல்லு போன பழைய கிழவனா இருப்பேன்னு நினைச்சேன். இவ்வளவு இளவட்டமா ஒரு மாவட்ட கலெக்டர் நான் பார்த்ததே இல்லையே. அந்த கேட்டியாரோட எடுப்பு. மதுரவேல் IAS பேர் நல்லா தான் இருக்கு, ஊருக்கு தகுந்த மாதிரி. கலெக்டர் போஸ்ட் கிடைச்சோன்னா உடம்பெல்லாம் ஒரு கரண்ட் பாஸ் ஆகுதுல, கண்டடமெல்லாம் எரியக்கூடாது, பவரை கட் பண்ணிடுவோம், தெரியுமில? வெந்துடுறா. ஏய், நான் அந்த தொகுதி MLA. இருக்கட்டும், ஐயாட்ட எது கேட்டாலும் கொடுப்பாரு, மரியாதையை மட்டும் கொடுத்தா தான் திருப்பி கொடுப்பாரு. யாரை கேட்டு கேட்டியார் மேல நடவடிக்கை எடுத்த? உயிர் மேல ஆசை இல்லையா? அவனோட உயிர் இப்ப எனக்கு தேவையில்லை. என்ன கிண்டலா? சீரியஸ். பப்ளிக்கு பிரச்சனை பண்றவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் நான் சீரியஸா நடவடிக்கை எடுப்பேன். என்னையா பெரிய பப்ளிக்? அதே பப்ளிக் ஓட்டு போட்டு தான் என்ன MLA ஆகியிருக்காங்க. மக்கள் பிரச்சனை எங்களுக்கு தெரியும். அப்படியா? சரி சொல்லு, 1 கிலோ அரிசி என்ன விலை, 1 கிலோ பருப்பு என்ன விலை? நான் பலசர கடையா வச்சிருக்கேன், என்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அரசரடிக்கு பஸ் டிக்கெட் எவ்வளவு? அடடடடா, நான் போயிட்டு இருக்கிற காரோட சக்கரமே 1 லட்சம் ரூபா. இதெல்லாம் போய் என்கிட்ட பேசிட்டு இருக்க? சரி, 1 லிட்டர் பெட்ரோல் என்ன விலை? அட அதெல்லாம் என் டிரைவர்கிட்ட போய் பேசியா, எனக்கு தெரிஞ்சா கேளியா? 50 ரூபா வாட்டர் பாக்கெட் ஃப்ரீ. என்ன ஆச்சுடா? ஓட்டு போட்ட மக்களோட அத்தியாவசிய தேவையை பத்தி தெரியல, நீ எல்லாம் ஒரு ஐயோ! ஒரு MLA மேல கை வீசல, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இப்ப பாரு. நில்றா. நீ பாட்டுக்கு அத்துமீறி உள்ள நுழைஞ்சு ஒரு IAS கலெக்டரே கை நீட்டி அடிச்சிட்டு போறிய, இதனோட ரியாக்ஷன் என்னன்னு தெரியுமா? இல்லவே நான் அடிச்சு போறேனா? பின்ன உங்க அப்பா நான் வந்து அடிச்சான், நீ தாண்டா அடிச்ச. எதுக்கு அடிச்ச? நான் ஏன் படிச்சேன்? இப்பதாண்டா அடிச்ச. நீ என்ன கை நீட்டி அடிச்சதுக்கு இவங்க 2 பேரும் சாட்சி. என்ன? ஆமா சார், அடிச்சார். அடிச்சானா? கொலை பண்ண பார்த்தா சார் உங்களை. இப்பயே போன் போட்டு சொல்றேன், ஆல் ஓவர் இந்தியா IAS ஆபீசர் ஸ்ட்ரைக். அப்புறம் நான் சொல்றேன், MLA பதவி காலியாகும். அடுத்த எலெக்ஷனை நிக்கவே முடியாது. அண்ணே அண்ணே அண்ணா, நான் என்னன்னே சொல்லிவிட்டு ஆளுக்கு இந்த ஆளு சலசுறீங்க. என்னடா இளங்கோ அப்படின்னு செல்லமா 2 தட்டு தட்டுனீங்க, அவ்வளவுதானே. இன்னும் கூட 2 தட்டு தட்டுங்க, வாங்கிக்கிறேன். சமூகத்திற்கு ஒரு சின்ன விண்ணப்பம். நமக்குள்ள நடந்த கொடுக்கல் வாங்கல் வெளியில தெரிஞ்சுன்னா கேட்டியார் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவான். அப்பவும் என் பதவி போயிடும். பல்லு விளக்காம 10 வருஷம் இருன்னு சொல்லுங்க, இருந்துடுறோம். ஆனா பதவி இல்லாம 10 நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் பைத்தியம் பிடிச்சிரும்னா. தெய்வமே, பதவி பிச்சை போடுங்க தெய்வமே. போ. இனிமே கட்சியில கூட்டம் போட்டுமா, வாழ்க ஒழிகன் கோஷம் போட்டுமான்னு மட்டும் இருக்கு. சரிங்கண்ணா. மறுபடியும் இதே மாதிரி வந்த எதுக்குண்ணா வர்றேன்? இந்த ஊரை விட்டே போயிடுறேண்ணா. சென்னையில போய் MLA ஹாஸ்டல்ல என் மகளோட செட்டில் ஆயிடுறேன். இது கலெக்டர் மதுரவேல் வாழ்க. கலெக்டர் மதுரவேல். யோ, வாயில என்ன வச்சிருக்க? வாழ்க சொல்லியா? வாழ்க கலெக்டர் மதுரவேல். வாழ்க. போற போக்குல நம்மள அரங்கச்சில சேர்த்துட்டானே. இன்னைக்கு MLA, நாளைக்கு MP, அப்புறம் ஆளுங்கட்சிக்காரன், எதிர்கட்சிக்காரன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இந்த மாதிரி எல்லா கைகளுக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இவனுங்களெல்லாம் ஏவர அந்த கேட்டியார நான் மீட் பண்ணோம். ஏற்பாடு பண்ணுங்க.